இந்த படம் வந்துருச்சுன்னா புஷ்பான்ற பேரில் யாரெல்லாம் வச்சுருக்கோம் அவங்களாம் என் பேர் தான் முதல்ல ஞாபகம் வரும். இந்த புஷ்பா புருஷன் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் என் பொண்டாடிக்கிட்ட விவகாரத்தை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கும். அங்கே வந்து நிற்கலையே டோர் தந்தாங்க. ஹாய் சார், ஹாய் குட் மார்னிங், ஹாய் ஹாய் ஷூ ஹாய் ஷூ ஹாய் ஷூ சார் எனக்கு போடு சார் போடு அது சார் இது சார் ஏன் சையோ நட்டுட்டேன். சூரி வந்து ஒரு டேக்கில் ஓகே பண்ணாத சரித்திரமே கிடையாது. சூரி வந்து சொன்னாங்க, அண்ணன் நான் மாத்திரம் அப்படி சொன்னேன், விஷ்ணுவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி. நான் கதை பண்ணிட்டு இருந்தேன்னா என் அசிஸ்டன்ட்லாம் சூரி கதை பண்ணிட்டு இருப்பேன். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். இந்த டைட்டிலு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அண்ணன் எழில் அண்ணனுக்கு பொருந்தும். பொதுவாக வந்து நம்ம வெற்றி வந்து நமக்கு வந்து நம்ம மனசை பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மனசை பொறுத்து அந்த வெற்றி அவனை வந்து சேர்ந்துடுவாங்க. அது எழில் அண்ணனோட மனசு தான் காரணம். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் வந்து புஷ்பா புருஷன். புஷ்பா புருஷன்டா இனிமேல் தெரியாதவே இருக்க மாட்டான். இந்த படம் வந்துருச்சுன்னா புஷ்பான்ற பேரில் யாரெல்லாம் வச்சுருக்கோம் அவங்களாம் என் பேர் தான் முதல்ல ஞாபகம் வரும். தப்பாக நினச்சிக்கிறேன்னா உண்மைக்கு அவங்க வீட்டுக்கார ஏமா புஷ்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கார போகிற அது ஏன் நினப்பு தான் வரும். ஓ சூரி தான் என் புருஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு தமாசுக்காக தான் சொல்கிறேன். இந்த புஷ்பா புருஷனை அவ்வளோ பதிவு வச்சுட்டாரு. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு கதை சொன்னோன்னே அண்ணே என்ன கேட்டேனே புஷ்பா புருஷன் அப்படின்னாரு. புஷ்பா புருஷனை புரியலைன்னு கதை சொல்கிறேன் அப்படின்றாரு. கதை சொன்னாங்க, என்ஜாய் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிடுறீங்க அப்படின்னு. இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நான் படுற பாடு அதுதான். இந்த புஷ்பா புருஷன் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் என் பொண்டாடிக்கிட்ட விவகாரத்தை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இதில் இருக்குது. விஷ்ணு வெண்ணிலா கபடிக்குள்ளே விளையாட ஆரம்பித்தோம். இன்றைக்கி வரைக்கும் விளாண்டுக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு பேரும். இன்றைக்கி ஒரு நல்ல பெரிய ஹீரோவாக வளர்ந்துருக்காரு. அதை காட்டியும் நல்ல மனிதராக இருக்கார். எனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்காப்புல. இந்த அளவுக்கு அவர் உழைப்பு தான் காரணம். வெண்ணிலா கபடிக்குள்ளே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பகல் ஃபுல்லாக ஆஃபீஸில் ரிஹர்சல் எடுத்து முடிச்சுட்டு சுவிஷனை சொல்லிக் கொடுப்பாரு. முடிச்சுட்டு வீட்டில் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவான். நைட்டு 2:30 மணிக்கு ஃபோன் வரும் எனக்கு. ஃபோன் பண்ணி என்ன விஷ்ணுன்னு கேட்பேன். சொல்லுவார், ஹலோ சொல்லுங்கள் விஷ்ணுவேன். அத்தா என்னத்தா அது கறி நரிச்சுன்னு இருக்குது, நல்லாவே வேகலத்தா. தூக்கத்தில் வளர்றாப்லையோ விஷ்ணு அண்ணே இந்த டைலில் இப்போ கரெக்டாக இருக்கானே, சுவிச்சினை சாயந்தரம் சரியாகவே வரலன்றாரு, இது மதர்ஸ் நாங்கள் வந்துருச்சானேன்றாப்புல. நான் அதுக்கு 2:30 மணிக்கா விஷ்ணு இல்லை என்ன கரெக்டாக இருக்கானே. சத்தியமாக அவர் முன்னாடி தான் சொல்லிட்டேன். விடவே மாட்டாப்புல. எந்த நைட்டோட பார்க்காம அண்ணா இப்போ வந்துருச்சா வார்த்தை, இப்போ வந்துருச்சான்ட்டு. அது இன்றைக்கி வரைக்கும் விஷ்ணுக்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு படமும் வந்து நடித்தோம் போனோம்ட்டு இல்லாமல் அவ்வளோ மெனக்கேடுறாப்புல. நிக்கல் கல்யாணியோ உட்காந்துருக்க கல்யாணியோ போச்சியா நிற்கிற கல்யாணி நிற்கிற கல்யாணி நிக்கி கல்யாணி 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 ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிரும். போ கல்ராணி மன்றாணி உட்காரு. இப்படி தாங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சண்டாளி வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஆரம்பித்தா பேச்சு 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 பேசி 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 அங்கே வந்து நிற்கலையே டோர் தந்தாங்கிறது. ஹாய் சார், ஹாய் குட் மார்னிங், ஹாய் ஹாய் ஷூ ஹாய் ஷூ ஹாய் ஷூ சார் எனக்கு போடு சார் போடு அது சார் இது சார் ஏங்க சையோ நட்டுட்டேன். அடித்து முடித்து ரிஹர்சலுக்குள்ளே புகுந்து மானிட்டருக்குள்ளே புகுந்து அவனை குழப்பி 1 மணி நேரம் எடுத்த ரிஹர்சல் காணாமல் போயிடும். அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். என்னம்மா நாங்கள் பேசட்டுமா அப்படி இல்லை என்ன இப்படியா பேசிகிட்டு இருப்பேன், நீ இவ்வளோ நேரம் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உண்டு உண்டு இல்லைன்னு பண்ணி குழப்பி கலகலன்னு பேசி அந்த படத்தில் அண்ணன் கேரக்டர் அப்படி தான் வச்சுருக்காரு. நான் ஸ்டாப்பாக பேசிட்டே இருந்தால் ஒரு மனுஷி ஆமாம் அந்த நீ லைவ்லேயே அப்படி தானமாக இருக்க. ஆனால் நான் போல்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கேரக்டர் கொடுத்தாரு அண்ணன். அடையாப்பா அந்த நடையும் சரி அந்த கழுத்து வெட்டும் சரி போலீஸாகவே தெரியுறது ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆனால் என்னென்னா நான் சமீபத்தில் நான் பார்த்த ஹீரோயின் இல்லை, இவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான ஹீரோயின் நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி ஒரு சுறுசுறுப்பு. நைட்டு 3:30 மணிக்கு அந்த சாங் எடுக்க. அந்த சாங்கில் வந்தோன்னு என்ன சார் பண்ணணும், அந்த மானிட்டரை பார்க்குறது, அந்த இடத்துக்கு போகிறது, அந்த பிள்ளைகளை தனியாக கூட்டி கொண்டு ரிஹர்சல் பண்ணுறது. டேரக்டர் என்ன சொல்வார், என்னங்க எனர்ஜி 3:30 4 மணிக்கு வந்தாலும் இந்த பிள்ளை அதே எனர்ஜி தான் இருக்குது அப்படின்னு.
நல்ல ஒரு எனர்ஜியான ஹீரோயினு, சுறுசுறுப்பான ஹீரோயினு. வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் சத்யா அண்ணே. எழில் அண்ணனோட மிகப்பெரிய பலமை இமான் அண்ணே. ஒரு தூண் மாதிரி இருப்பார் எல்லா படத்துக்கும். இந்த படத்தில் மிஸ் ஆகுதேன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அண்ணனோட டேட் இல்லை, அவங்களால நிறைய படம் கமிட் ஆயிடுச்சு. என்ன படம்ன்றப்போ உண்மையை சத்யா அண்ணனை கூப்பிட்டு பேசினாங்க. நாங்களாம் பேசுவோம், அண்ணே எப்படின்னு இமான் அண்ணன் எப்படி அண்ணன் அவனுக்கு அந்த இடத்த திருப்தி பண்ணிடுவாண்டு. ஏன்னா எங்கேயும் எப்போதில் சூப்பர் ஹிட் சாங் கொடுத்துருக்காங்க அண்ணன். ஆனால் இந்த படத்தை நான் பண்ணேன். இன்றைக்கி அந்த சாங்கை இமான் அண்ணன் இல்லாத குறைய சாப்பிட்டார் ரவிமரி அண்ணன். உண்மைக்கு அவர் சொல்லணும்னா அந்த லாஸ்ட் சீன் ஒரு 18 நிமிஷம் நான் ஸ்டாப் காமெடி. கொஞ்சம் அந்த ஆக்ரோஷமாக இருக்கும், அண்ணன் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ, கொஞ்சம் இதாக இருக்கோ, கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லாமா, நான் சொன்னால் தப்பாயிடும், நீங்கள் ஏதாவது சொல்லி பார்க்குறீங்களான்னு நான் டேரக்டர்கிட்ட கேட்பேன். கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் படத்தை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டு சொன்னேன், அண்ணன் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், செம்ம சீன், இந்த லாஸ்ட் ஒரு 18 நிமிஷத்தில் அவர் ஹீரோனே அப்படின்னு. அதை உண்மை பிச்சுட்டார் அவர். இந்த ரோபோசங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் நான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது அவர் தான். ஒரு 18 நிமிஷம் எனக்கு தெரிஞ்ச சமீ ஒரு படத்தில் நான் ஸ்டாப்பாக கொஞ்சம் உண்மைக்கே இது நான் ஓவராக பேச நாளைக்கு திருப்பி உங்களை பார்க்கணும். இருந்தாலும் நீங்கள் படத்தில் பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு 18 நிமிஷம் அவ்வளோ கண்டினியூவாக ஒரு நான் ஸ்டாப் காமெடியாக இருக்கும். டைலாக் ரைட் அரவிந்தன் வருவார், அண்ணன் அந்த பேண்ட்டு போட்டு வர்றாரோ இல்லையோ அந்த பெட்டிலாம் வரவே மாட்டார் எங்கள் அண்ணன். அதான் அவர் டைலாக் ரைட் ஸ்கிரிப்ட். அந்த தப்பாஞ்சுக்காரனே தையில் விற்கிற பெட்டி மாதிரி இருக்கும் சூட் கேஸு. அதான் அண்ணனோட சொத்து, அதான் உண்மை. அந்த அவளை பேப்பரை அடிக்கிட்டு அந்த பெட்டிலாம் வரவே மாட்டேன் மனுஷன். அதே மாதிரி அண்ணன் பாத்ரூமுக்கு அந்த பெட்டி விட்டுட்டு தான் போவார். அதெல்லாம் தாண்டி என்னை பத்திரிக்கைக்காரங்க, மீடியாக்காரங்க ஒவ்வொரு படத்துக்கும் என்னை ஒரு வாத்தியார் மாதிரி, இந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீன் சரியில்லை, இந்த இடத்துல ஓவராக இருந்துச்சு, இந்த இடத்துல கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கும் என்னை குத்தி காட்டி, அதே நேரத்தில் எனக்கு நல்லா பண்ணிக்கிற என்னை நல்லா சொல்லி என்னை ஊக்குவிச்சு இந்த இடத்துக்கு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எப்பவும் ஒரு தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப கட்டுப்பட்டவனாக இருப்பேன். சினிமாவில் இன்றைக்கி தாய் தகப்பா அப்படின்ட்டு நான் தயாரிப்பாளரையும் டைரக்டரும் தான் சொல்லுவேன், அவங்கள தான் சொல்லுவேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் கூட்டி வராங்க. இன்னும் மேல்மேல் என்னை ரொம்ப தூரத்தை கூட்டி போனோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வேலையில் வந்த வெள்ளைக்காரன் என்னுடைய 10th மூவி. எனக்கு மாத்திரம் இல்லை, விஷ்ணுக்கும் 10th மூவி, மியூசிக் டைரக்டர் சத்யாவுக்கும் ஒரு 10th மூவி. இது இயற்கையாகவே அமைஞ்சது. இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. விஷ்ணு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டெப், ஏன்னா செட்டில்டாக ஒரு மூவி தான் அவர் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். என் கூட சேர்ந்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு வில்லேஜ் கமர்ஷியல் பண்ணியிருக்கிறார் அவர். ஒரு ஃபஸ்ட்டு டே மாத்திரம் அவருக்கு வந்து சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. சார் இவ்வளோ பந்தா பண்ணணுமா நான் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செகண்ட் டேலேருந்து நான் எதிர்பார்த்ததோட அதிகமாகவே பந்தா பண்ணார். ஃப்ரேமில் மாத்திரம் அந்த கண்ணாடிலாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக பண்ணார். அப்புறம் கடைசியாக வந்து லாஸ்ட் டே ஷூட்டப்போ சொன்னார், இந்த ஃபஸ்ட்டு நாள் எடுத்தது மாத்திரம் ரீஷூட் பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னாரு. சரி ஓகேன்னா அதையும் மாற்றி பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் உள்ளே வந்துட்டு, ஏன்னா சூரிய ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காப்புல, சூரி வந்து ஒரு டேக்கில் ஓகே பண்ணாத சரித்திரமே கிடையாது. இப்போ சூரி வந்து என்கிட்ட சொன்னாப்புல, அண்ணன் நான் மாத்திரம் அப்படி இல்லைண்ணே, விஷ்ணுவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அதே மாதிரி அந்த சூரியை பற்றி சொல்லணும்னா, இது வந்து சூரியன் நானும் வந்து இது பண்ணுற வந்து ஒரு 4th மூவி. இப்போதைக்கு இந்த 5th மூவி தீபாவளியிலேருந்து சூரியன் கூட பண்ணிகிட்ருக்காப்புல. ஒரு கேரக்டரை வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அது வேறு மாதிரி வந்து எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி சூரிக்கு இருக்குது. எனக்கு 3 படமாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனன்னா வந்து சூரியை போட்டோம்னா, நான் கதை பண்ணிட்டு இருந்தேன்னா என் அசிஸ்டன்ஸ்லாம் சூரிய கதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயல்பாகவே ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து எப்படி சூரி வருவார்னு தெரியாது. ஸோ அந்த கேரக்டரை வந்து அவரே உள்வாங்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி எலிவேட் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு போவார். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இந்த படம் பண்ணோம். அதுக்கப்புறம் ரோபோசங்கர் இங்கே வரல. இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ரோபோவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயமா இப்போயே வந்து பெரிய லெவலில் தான் இருக்காப்புல. பட் இங்கே இந்த லெவல்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ரவிமரியா வந்து எனக்கு நல்ல நண்பர். அவர்கிட்ட இவ்வளோ ஹியூமர் சென்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் நான் மனங்குத்தி பறவையில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட உச்சமாக சொல்லலாம், இந்த படத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து ரவிமரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து சூர்யா சொல்லுவாப்பில், ஆனால் ரவிமரியா பண்ணும்போது எனக்கு தெரியல, படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல அப்படின்னு. ஒரு காமெடினா இன்னொருத்தரை பாராட்டுங்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த வகையில் சூரிய சொன்ன விஷயங்கள் இது.